ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன பார்த்தோன்னா லாஸ்ட் கிளாஸில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் பார்த்தோம், ஃபார்முலாஸ் பார்த்தோம், செயின் ரூல் பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்ல. இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, 1 to 8 வரைக்கும் இருக்க கொஷனை with respect to x differentiate பண்ணணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து sin x square plus 5. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஓகே, see here, first question பாருங்கள், y equal to sin x square plus 5. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தாலே தெரியுது இது என்னது காம்போசிட் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ காம்போசிட் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கேன், செயின் ரூல் அப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நமக்கு சைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5க்கு எந்த ஃபார்முலாவும் தெரியாது. ஓகே, பட் நமக்கு என்ன நல்லா தெரியும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 நமக்கு என்ன நல்லா தெரியும்னா சைன் எக்ஸோட ஃபார்முலா தெரியும், டிஃப்ரென்சியேஷன் தெரியும். சரியா? சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா என்ன வரும், காஸ் எக்ஸ். சரியா? ஸோ டி/dx ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் படிச்சிருக்கோம். சரியா? ஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 அதை வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். Let us assume t equal to x square plus 5. okay, so இந்த x square plus 5 இங்கே வந்து t substitute பண்ணாக்க என்ன ஆகும், sin t மாறுது, y equal to sin t மாறுது. அப்போ d/dx sin t பண்ணால் போதும் நம்ம. கரெக்டாக? ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன், d/dx of sin t. ஓகே, பட் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து செயின் ரூல் அப்ளை பண்ணுறோம். கரெக்டாக? செயின் ரூல் அப்ளை பண்ணால் d/dx of sin t பண்ணிவிட்டு உள்ளே இருக்க டீயமும் திருப்பி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டு தானே? ஸோ d/dx ஆஃப் சைன் டி பண்ணிவிட்டு உள்ளே வந்து dt/dxும் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம். d/dx ஆஃப் சைன் டி என்னது, d/dx ஆஃப் சைன் டி இஸ் காஸ் டி. ஓகே, d/dx ஆஃப் சைன் டி இஸ் காஸ் டி எழுதிட்டோம். அடுத்து dt/dx. சரியா? t என்னது, t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. சரியா? அப்போ இதை மட்டும் பாருங்கள், இப்போ இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக மறந்துடுங்க, இதை சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஸ்டெப் ஃபுல்லாக மறந்துடுங்க. dt/dx. சரியா? டீயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ d/dx ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஸோ என்ன ஆகுது, d/dx ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஓகே, ஸோ d/dx ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு என்னது, 2 இன்ட்டு எக்ஸ். கரெக்டாக? n இன்ட்டு எக்ஸ் பவர் n minus 1. அப்போ n ஈக்குவல் டு 2 போட்டோம்னா 2 இன்ட்டு x power 2 minus 1, 2 minus 1 is 1, so finally we get 2x. சரியா? so differentiation of d/dx of x square is 2x. differentiation of 5 is a constant differentiate பண்ண என்ன வரும், 0 வரும். சரியா? ஸோ அதனால 0. ஸோ என்னாச்சு, dt/dx பண்ணி ஃபைனலாக நமக்கு என்ன வந்துச்சு, 2x ப்ளஸ் 0 வந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக இப்போ என்ன எழுதிக்கலாம், 2x. சி, ஒரு விஷயத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இந்த டீயும் இந்த 2வும் ஒன்று கிடையாது. ஓகே, இது வந்து வேறு, இது வேரியபிள். ஓகே, இது வந்து டோட்டலாக வேறு இண்டிபெண்ட் டேர்ம். ஓகே, பட் இந்த டீன்றது ஒரு ஆங்கிள். சரியா? ஸோ மறந்து கூட இந்த 2txை மொத்தமாக எழுதிடாதீங்க. சரியா? ஸோ இந்த 2xை டோட்டலாக நம்ம வெளியே கொண்டு போயிடுறோம், அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம், 2x இன்ட்டு காஸ் டி. ஓகே, ஸோ டி என்ன அசியூம் பண்ணுவோம், ஃபைனலாக இது எழுதிட்டு டி என்னென்னு அசியூம் பண்ணுவோம், t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. அதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இந்த கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. சரியா? பட் இந்த கொஷினை நீங்கள் பார்த்த உடனே ஃப்யூச்சரில் போடுவீங்க, இதெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாது. சரியா? கண்டிப்பாக இந்த கொஷினை எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஓகே, இது எவ்வளோ பேசிக்னா, இந்த கொஷின் இப்போ ஃப்யூச்சரில் நீங்களே இந்த கொஷினை போட்டிங்கன்னா 1 செகண்ட் தான் ஆகும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் டேரெக்டாக போடுறேன், எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, சரி, சும்மா உங்கள் செயின் ரூல் வந்து புரிஞ்சிருக்கான்றதுக்காக தான் இந்த கொஷின். ஓகே, இந்த கொஷின் நான் இப்போ டேரெக்டாக போட போகிறேன். சரியா? எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து dy/dx வேணும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பாரு, dy/dx வேணுன்றால் ஃபஸ்ட்டு சைன் தீட்டா தான் எனக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணல, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு சைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண காஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. அகெயின் என்ன பண்ணுவோன்னா எக்ஸ் ஸ்கொயர் 5
ப்ளஸ் 5 திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து உள்ளே இருக்கிறது திருப்பி ஒரு வேரியபிள் தான். ஸோ அதனால் திருப்பி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 2x² வரும், 2xன்னு வரும். கரெக்டாக x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ டேரெக்ட்லி ஐ வில் ரைட் இட் 2x இன்ட்டு காஸ் x² ப்ளஸ் 5. சி எவ்வளோ நேரம் ஆச்சு? நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ஒரே செகண்டில் சால்வ் ஆகும். சரியா? ஸோ இனிஷியலாக டோன்ட் ட்ரை எனி திங். ஓகே, இனிஷியலாக கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜராக போங்க. சரியா? ப்ரொசீஜராக போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வரும். இதை பார்த்த உடனே உங்களால் அப்போ தான் சொல்ல முடியும். சரியா? ஃபஸ்ட் கொஞ்ச நாளைக்கு ப்ரொசீஜராக போனீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு போக 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 உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி செயின் ரூலை வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். சைன் பண்ண காஸ் ஆஃப் இந்த டேர்ம் ஃபுல்லாக இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். அப்போ இன்ட்டு 2x ப்ளஸ் 5 0. அப்போ ஃபைனலாக 2x ப்ளஸ் காஸ் x² ப்ளஸ் 5. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போடலாம். இப்போதைக்கு ஸ்டார்டிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரே நாளில் வந்து மேத்தமெட்டிஷியன் ஆக முடியாது. கரெக்டாக? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டே பழகிக்கோங்க. சரியா? ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பு போடுங்க. அப்போ தான் வந்து இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். y = cos into sin x. ஓகே, ஸோ அதே தான் காஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்க்கு எந்த டிஃப்ரென்சியேஷன் வேல்யூவும் தெரியாது. பட் ஆனால் காஸுக்கு தெரியும். காஸ் டீன்னா எழுத போகிறோம். சரியா? அஸ்யூம் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு டி, டி ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு எழுதிக்கோங்க. அப்போ எதை எழுதிக்கலாம்? அப்போ இது என்ன எழுதிக்கலாம்? காஸ் ஆஃப் டீன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ காஸ் டீயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணல என்னால். கரெக்டாக? காஸ் டீயை என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ d/dx ஆஃப் காஸ் டி. ஓகே, பட் சின்ஸ் டீயும் இங்கே ஒரு வேரியபிள்னா திருப்பி அந்த டீயவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். சரியா? செயின் ரூல் எப்போவுமே அப்ளை ஆகும். சரியா? ஒரு வேளை இந்த இடத்துல வந்து ஒரு வேளை வந்து சிம்பிளாக காஸ் எக்ஸ் மட்டும் சொல்கிறேன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செயின் ரூல் தான் அப்ளை பண்ணுவீங்க. பட் அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. சிம்பிளாக என்ன சொல்லுவீங்க? காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னு என்ன சொல்லுவீங்க? மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு சொல்வீங்களா? செயின் ரூல்னால் அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் போடும். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? d/dx ஆஃப் காஸ் எக்ஸ் பண்ணணும். இன்ட்டு உள்ளே இருக்கிறதும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dx/dx. கரெக்டாக? ஸோ இந்த dx/dx தான் மறைஞ்சிடுது. ஸோ dx/dx வில் பிகம் 1. ஸோ d/dx ஆஃப் காஸ் எக்ஸ் என்னது? மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு மைனஸ் சைன் எக்ஸ் மட்டும் தான் கணக்கு தெரியுது. சரியா? அந்த மாதிரி தான். ஸோ என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல? d/dx ஆஃப் சைன் எக்ஸ் பண்ணுறோம். சரியா? t எடுத்துக்கிறோம். ஓகே, சைன் காஸ் டி எடுத்துக்கிறோம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? கொஷின் என்னென்னா சைன் எக்ஸை வந்து நான் டீன்னு எடுத்துட்டேன். சரியா? அப்போ மீதி என்ன இருக்குது? காஸ் டீன்னு இருக்குது. சரியா? இந்த காஸ் டீயை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ d/dx ஆஃப் காஸ் டி என்னது? மைனஸ் ஆஃப் சைன் டி. கரெக்டாக? பட் சின்ஸ் நம்ம இந்த டி யூஸ் பண்ணியிருக்கோம்னா திருப்பி இந்த டீயை dt/dx பண்ணணும். ஓகே, dt/dt ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்பீங்க. சரியா? ஏன்னா டி இங்கே வேரியபிள் கிடையாது, எக்ஸ் தானே வேரியபிள். கரெக்டாக? டி வந்து நீங்கள் அசியூம் பண்ண வேல்யூ, அவ்வளோதான். அந்த வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எக்ஸ். ஸோ அதனால தான் நம்ம எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சரியா? ஒருவேளை டி = sin t இருந்துச்சுன்னா இந்த இடத்துல dt/dx போடாமல் dt/dtன்னு போட்டிருப்பீங்க. ஓகே, நான் ஸோ இந்த ஸ்டெப் புரிஞ்சா என்ன சொன்னேன்ட்டு? ஸோ கண்டினியூஸாக d/dx ஆஃப் காஸ் டி இன்டூ dt/dx. சரியா? ஸோ d/dx காஸ் டி வில் பிகம் மைனஸ் சைன் டி. இது பிரச்சனை கிடையாது. இப்போ dt/dx சால்வ் பண்ணணும். டி என்ன அசியூம் பண்ணணும்? சைன் எக்ஸ். சரியா? dt/dxனால் அப்போ என்ன? d/dx ஆஃப் திஸ் சைன் எக்ஸ். அப்போ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வாட் வில் கெட்? காஸ் எக்ஸ். சரியா? அந்த காஸ் எக்ஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். சரியா? ஒரு ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் தனியாக இதை dt/dx சால்வ் பண்ணிவிட்டு அகெயின் யூ கேன் புட் இட் இன் திஸ் ஈக்குவேஷன் அண்ட் சால்வ் திஸ். ஓகே, ஸோ நான் ஒரு ஸ்டெப்பை கம்மி பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களுக்கு கம்மி பண்ணி என்னோடய ஃப்ளோவில் கொண்டு வர பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ இது என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் ஆஃப் சைன் டி இன்ட்டு காஸ் எக்ஸ். சரியா? இப்போ ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டீயோட வேல்யூனா சைன் எக்ஸ். அதை திருப்பி இந்த ஈக்குவேஷன்லேயே போட்டிங்கன்னா ஃபைனலாக யூ வில் கெட் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். புரியுதா? இன்னொரு டவுட் இருக்கும், இந்த இடத்துல டீன்னு வருது, திருப்பி டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோமே இதுலேயே அப்படின்ட்டு. பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்களே. டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் டீ வந்துச்சுன்னா அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதே கொஷினை நான் ஒரே செகண்டில் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். பார்த்த உடனே சொல்லலாம். y = cos ஆஃப் sin எக்ஸ்னு இருக்குது. எனக்கு dy/dx வேணும். சரியா? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எனக்கு காஸ் கணக்கு தெரியுது. ஸோ காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா மைனஸ் சைன் போடலாமா? ஓகே, உள்ளே என்ன இருக்குது? சைன் எக்ஸ். அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ உள்ளே இருக்கிறத திருப்பி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். அவ்வளோதான். ஃபைனலாக அதானே ஆன்சர் வந்துச்சு. மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்.
புரியுதா? ஸோ இந்த மாதிரி போக போக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். சரியா? நான் தேர்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷின் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். சரியா? ஸோ பாருங்கள், y = sin of ax plus b. அதே சேம் திங் தான். ax plus b என்ன பண்ணிக்கலாம், டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்குது, sin of tன்னு இருக்குது. நவ் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸி. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் let t = ax plus bன்னு எடுத்துட்டேன். ஓகே, t = ax plus bன்னு எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், dy/dx வேணும். அப்போ d/dx of sin t பண்ணணும். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல t இருக்குன்னா என்ன பண்ணணும், திருப்பி dt/dx பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் d/dx of sin t சால்வ் பண்ணிடலாம். என்ன வரும், d/dx of sin t is cos t. ஸோ இதுக்கு பிரச்சனை இல்லை, இதை சால்வ் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு இந்த cos t எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது. ஓகே, இப்போ என்ன வேணும், dt/dx கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதை வந்து ஒரு தனியாக ஒரு ப்ரொசீஜராகவே கூட போடுங்க, dt/dx என்ன வரும்ன்ட்டு. ஸோ d/dx of t, d/dx of t என்னதுங்க, ax plus b. கரெக்டாக? ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா d/dx of ax will become dx/dx, that is a. புரியுதா என்ன பண்ணுன்ட்டு, d/dx of scalar multiple, aன்றது ஒரு கான்ஸ்டன்ட். கரெக்டாக? அப்போ அந்த a வெளியே வந்துடும். மீதி என்ன இருக்குது, dx/dx, dx/dx = 1. ஸோ 1 into a is a. கரெக்டாக? அது d/dx of a constant is 0. ஸோ அதனால் 0 போட்டேன். கரெக்டாக? ஸோ cos t into a plus 0. அப்போ a மட்டும் பாக்கி இருக்குது. ஸோ we can write it as a of cos t. ஸோ இப்போ ஃபைனலாக டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், a cos into ax plus b. ஓகே, இதுதான் வந்து ஸ்டெப் வைஸ். சரியா? இதே வந்து பார்த்த உடனே போடுற மாதிரினாக்கா ஜஸ்ட் பார்த்த உடனே சொல்லிகிட்டே இருக்கலாம், அப்படி போட்டுகிட்டே போகணும், ஒரு செயின் மாதிரி போட்டுகிட்டே போகணும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்த உடனே என்ன தருது, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா என்ன வரும், காஸ். கரெக்டாக? காஸ் ஆஃப் ax plus b ஃபஸ்ட்டு அதை எழுதிடணும். சரியா? இப்போ உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ உள்ளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா ax மட்டும்தான் இருக்குது, xx வந்து 1 ஆகிடும். ஸோ மீதி என்ன இருக்குது, இன்ட்டு a. b டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ஸோ அது பிரச்சனை இல்லை, ப்ளஸ் 0 ஆகிடும். ஸோ ஃபைனலி a இன்ட்டு காஸ் ax ப்ளஸ் b. சரியா? ஹார்ட்லி 1 minute தான், 1 minute கூட ஹார்ட்லி ஒரு 10 செகண்டில் போட்டுடலாம். சரியா? பட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும்னாக்கா யூ நீட் டு சால்வ் இட் பை திஸ் மெத்தட் இனிஷியலி. கொஞ்ச நாளைக்கு இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் வரும். ஓகே, பிகாஸ் அந்த ஒரு ஃப்ளோ கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே இப்போ தேர்ட் கொஷின் முடிஞ்சா அடுத்து ஃபோர்த் கொஷின் போகலாமா? ஓகே, see this ஃபோர்த் கொஷின் பாருங்கள். என்சிஆர்டியோட கான்செப்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு 4 கொஷினை ரொம்ப சப்பையாக கொடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வர கொஷினை ஹை லெவலாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இது ஒரு ஹை லெவல் கொஷின். சரியா? ஒருவேளை நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சாக்கா நீங்கள் டக்குன்னு போட்டுருங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். சரியா? இந்த கொஷின் போட்டு பாருங்கள், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ரை திஸ் கொஷின். செயின் ரூல் தான். சரியா? பார்த்த உடனே போடுற கொஷின் தான். பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொசீஜர் வச்சே போடுங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய பேஜுக்கு வரும் இந்த கொஷினோட சொல்யூஷன். சரியா? ஒரு 2 minutes டைம் எடுத்து இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். வரலைன்னா அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? சரி, ஓகே, இப்போ நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். சரியா? இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. சரியா? என்னென்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன், 3 ஃபங்க்ஷன். சரி, இவ்வளோ நேரம் பார்த்துலாம் 2 ஃபங்க்ஷன் தான் இருந்துச்சு, ஈஸியாக போட்டோம். சரி, இப்போ வந்து 3 ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ 3 வாட்டி செயின் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா ஸ்லோவாக போவோம் நம்ம. சரியா? அவசரப்பட வேணாம், பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். சரியா? இதை நான் போடணுன்னா, இது ஆக்சுவலாக நான் போடணும்னு நினச்சேன்னா ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளேயே நான் இதை போட்டு உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன். சரியா? பட் நான் ஸ்லோவாக போகிறதுக்கு காரணம் உங்களுக்கு புரியறதுக்காக தான். சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, 1 minute. See now, so y = secant of tan root x. ஓகே, ஸோ நமக்கு secant x ஓட டிஃப்ரென்சியேஷன் தெரியும். secant x ஓட டிஃப்ரென்சியேஷன் தெரியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, let us assume that tan root x = t. சரியா? let us assume t = tan root x. ஓகே, tan root xன்னு போட்டாக்கா அப்போ y என்ன ஆகிடுது, y = secant of tன்னு மாறுதா, y = secant of t. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸி நமக்கு. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், dy/dx. ஓகே, see dy/dx பண்ணுறேன். ஸோ d/dx of yக்கு பதிலாக என்ன வரும், secant of t, secant t. ஓகே, ஆனால் இந்த இடத்துல tன்னு ஒரு வேரியபிள் போட்டதுனால நம்ம திருப்பி என்ன பண்ணணும், dt/dxும் பண்ணணும். கரெக்டாக? ஸோ திருப்பியும் dt/dx பண்ணணும் நம்ம. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு d/dx of secant t என்னது, secant t into tan t. ஃபார்முலா படிக்காமல் வராதிங்க, ஃபார்முலா படிச்சுட்டு வாங்க. ஓகே, d/dx of secant t வந்து
சீக்கன் டி இன்ட்டு டேன் டி. சரியா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ இந்த வேல்யூக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரியா? இதை அப்படியே ஹோல்டு போட்டு வைங்க. இப்போ இதை நம்ம தொட வேணாம். சரி, இப்போ நமக்கு அடுத்த கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த dt by dx. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த dt by dxஐ பிரிக்கிறேன். d by dx இன்ட்டு டீயோட வேல்யூ என்ன அசியூம் பண்ணும், tan ஆஃப் ரூட் எக்ஸ். கரெக்டாக? டீயோட வேல்யூ என்ன அசியூம் பண்ணும், tan ஆஃப் ரூட் எக்ஸ். சரியா? கொஞ்ச நேரத்துக்கு இந்த பாட்டு ஃபுல்லாக மறந்துடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? இப்போதைக்கு இந்த பாட்டு கவனிப்போம். ஓகே, ஸோ d by dx ஆஃப் tan ரூட் எக்ஸ். சரியா? இப்போ tan ரூட் எக்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும், tan எக்ஸுக்கு தான் தெரியும். கரெக்டாக? டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் tan எக்ஸ் தான் தெரியும், tan ரூட் எக்ஸ்க்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல அகெயின் இதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரூட் எக்ஸை நான் யூன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, யூன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ யூன்னு அசியூம் பண்ணால் என்ன ஆகும், dt by dxஐ நான் என்ன எழுதலாம், tan ஆஃப் யூன்னு போட்டுக்கலாமா? கரெக்டாக? tan யூன்னு போட்டாக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt by dx பண்ணும்போது tan ஆஃப் u, see here, d by dx of tan u பண்ணிடலாம். பட் ஆனால் யூன்னு அசியூம் பண்ணதை திருப்பி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், du by dx. சரியா? நீங்கள் எத்தனை வேரியபிளை வந்து நீங்கள் அசியூம் பண்ணுறீங்களோ அத்தனை வேரியபிளை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அகைன் அண்ட் அகைன். சரியா? இந்த இடத்துல நம்ம டீன்னு ஒரு வேரியபிள் அசியூம் பண்ணோம். ஸோ dt by dx பண்ணோம். திருப்பி அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எடுத்தோமா, எடுக்கல. சரியா? இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தோம். இந்த இடத்துல திருப்பி நம்ம யூன்னு ஒரு வேரியபிள் அசியூம் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம், du by dx பண்ணுறோம். இன்கேஸ் அடுத்து ஒரு வின்னு ஒரு வேலை அசியூம் பண்ணுற மாதிரி வந்தால் என்ன பண்ணுவோம், dv by dx பண்ணுவோம். wன்னு ஒரு வேரியபிள் அசியூம் பண்ணிங்கன்னா w by wx பண்ணணும். ஓகே, w by dx பண்ணணும். சரியா? ஸோ அதனால் யூன்னு ஒரு வேரியபிள் அசியூம் பண்ணால் du by dx பண்ணிட்டேன். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் டிஃபரன்சியேஷன் ஆஃப் tan theta ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் theta. கரெக்டாக? சீக்கன் ஸ்கொயர் யூன்னு டேரெக்டாக எழுதிக்கலாம். சரியா? இப்போ இந்த பாட்டும் நமக்கு பிரச்சனை கொடுக்காது. மீதி என்ன இருக்குது, du by dxஐ சால்வ் பண்ணணும். ஓகே, du by dxஐ u என்னது, நம்ம ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸை நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதிக்கலாமா? ஏன் இப்படி எழுதுகிறோம், ஏன்னா நமக்கு ரூட் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் தான் பார்த்தோமா, பார்க்கல, n இன்ட்டு எக்ஸ் பவர் n தான் பார்த்தோம், n-1 தான் பார்த்தோம். எதுக்கு, எக்ஸ் பவர் n-க்கு. ஸோ என்ன பண்ணிட்டு இந்த ரூட்டை வந்து நம்ம எக்ஸ் பவர் n ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். எக்ஸ் பவர் n ஃபார்மெட் கொண்டு வரனா 1/x பவர் 1/2ன்னு போட்டோம்னா எக்ஸ் பவர் n ஃபார்மெட்டில் வந்துடும். சரியா? ஸோ என்ன பண்ணிட்டேன்னா நான் du by dxஐ தனியாக எடுக்கிறேன். அப்போ d by dx ஆஃப் எக்ஸ் பவர் 1/2, ஏன்னா யூவோட வேல்யூ 1/2 தானே அசியூம் பண்ணும். சரியா? இதை இப்போ சால்வ் பண்ணோம்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1. அப்போ 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 - 1/2, அப்போ -1/2. கரெக்டாக? ஸோ அதுதான் இது என்ன எழுதிக்கலாம், இப்போ du by dxஐ சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ ஃபைனலாக என்ன வருது, 1/2 ரூட் எக்ஸ்னு வருது. சரியா? du by dx ஈக்குவல் டு 1/2 ரூட் எக்ஸ் வருது. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், du by dxோட வேல்யூ கொண்டு போய் இதில் போடணும். ஓகே, அப்புறம் இந்த dt by dxோட வேல்யூ கொண்டு போயிட்டு எங்கே போடணும், dt by dx எங்கே கண்டுபிடிச்சோம், இங்கே போடணும். கரெக்டாக? இங்கே போட்டோம்னா நமக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்துடும். புரியுதா? என்ன பண்ணேன்னா ஒரு வாட்டி திருப்பி சொல்கிறேன். நமக்கு பெரிய ஃபங்க்ஷனாக ஒன்று கொடுத்தாங்க. சரியா? என்ன ஒரு வாட்டி சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். சரி, கொஷின் முடிச்சிடும். சரி, இது வரைக்கும் நீங்கள் கவனிங்க. சரியா? ஸோ என்னென்னா உங்களுக்கு பெருசாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க, சீக்கண்ட் ஆஃப் tan ரூட் எக்ஸ் அப்படின்ட்டு. சரியா? சீக்கண்ட் தீட்டா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு இந்த ஒரு வேல்யூவை டீன்னு அசியூம் பண்ணிட்டீங்க. ஓகே, டீன்னு அசியூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், dt by dx பண்ணணும். சரி, அது அப்புறம் பார்ப்போம். ஸோ லெட் t ஈக்குவல் டு tan ரூட் எக்ஸ்னு எடுத்தோம். ஸோ என்ன பண்ணிட்டோம், இப்போ y என்ன ஆகிடுச்சு, y ஈக்குவல் டு சிம்பிளாக ஒரு சீக்கண்ட் தீட்டா அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஈஸியாக. ஸோ என்ன பண்ணுறேன், dy by dx பண்ணுறேன். dy by dx ஈக்குவல் டு d by dx ஆஃப் yயோட வேல்யூ என்ன, சீக்கண்ட் தீட்டா. சீக்கண்ட் தீட்டா என்னது, இந்த இடத்துல சீக்கண்ட் t. பட் t வந்து நீங்கள் அசியூம் பண்ண வேரியபிள். ஸோ என்ன பண்ணணும், அதை திருப்பி அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், dt by dxஆக எடுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், நான் இந்த வேல்யூவை மட்டும் சால்வ் பண்ணிட்டேன். இது அப்புறமா நான் தனியாக சால்வ் பண்ண போகிறேன். சரியா? பட் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இந்த கொஷினையுமே கூட ஒரே ஃப்ளோவில் முடிச்சிடுவீங்க. ஓகே, அது அப்புறம் பார்ப்போம். ஸோ d by dx ஆஃப் சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு சீக்கண்ட் தீட்டா இன்ட்டு tan தீட்டா. சரியா? ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க போகிறது கிடையாது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ சால்வ் பண்ண போகிறோம். dt by dxஐ எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன். சரியா? dt by dx என்ன பண்ணணும், tan ஆஃப் ரூட் எக்ஸ். கரெக்டாக? dt by dx ஈக்குவல் டு tan ஆஃப் ரூட் எக்ஸ். அகைன் இந்த இடத்துல ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் வருது. ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் ரூட் எக்ஸை வந்து யூன்னு எடுத்துட்டேன். அப்போ இது என்ன ஆச்சு, dt by dx ஈக்குவல் டு tan u ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் t ஈக்குவல் டு tan ஆஃப் ரூட் எக்ஸ்ன்னு இருந்துச்சு. கரெக்டாக? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, t ஈக்குவல் டு tan ஆஃப் யூவாக மாற்றிட்டீங்க. புரியுதா? சிம்பிள்.
ஸோ என்ன ஆயிடுச்சு, tan ஆஃப் யூவாக மாறிடுச்சு. இப்போ dt/dx பண்ணுறோம். dt/dx பண்ணாக்கா tan d/dx ஆஃப் tan u இன்ட்டு அகெயின் du/dx பண்ணணும். ஏன்னா யூன்னு ஒரு வேரியபிள் புதுசாக அசியூம் பண்ணியிருக்கனால. சரியா, ஃபஸ்ட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டோம்னா என்ன வரும்னா சீக்கன் ஸ்கொயர் யூன்னு வரும். இதை டிஸ்டர்ப் பண்ண வேணால் இது அப்படியே இருக்கட்டும். du/dxஐ சால்வ் பண்ணுவோம். du/dxஐ இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். d/dx ஆஃப் x பவர் 1/2. ஸோ அதை அப்புறம் நம்ம சால்வ் பண்ணோம்னா ஃபைனலாக x பவர் 1/2 ரூட் எக்ஸ்ன்னு வருது. சரியா, இப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, dt/dxஐ வந்து tan ஆஃப் இதோ இந்த இடத்துல dt/dx சாரி இந்த இடத்துல dt/dx இங்கே இருக்குல்ல, dt/dx என்ன பண்ணிக்கலாம், சீக்கன் ஸ்கொயர் u இன்ட்டு du/dxஐ இப்போ தான் கண்டுபிடிச்சேன். என்னது 1/2 ரூட் எக்ஸ். சரியா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். see here. ஸோ என்ன பண்ணிட்டேன், நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் dt/dxஐ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த dt/dxஐ கொண்டு போய் நம்ம இதில் போட்டுடலாமா, இந்த ஃபுல் வேல்யூ dt/dx தானே, இந்த வேல்யூ கொண்டு போய் திருப்பி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், சீக்கன் t tan t இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் u பை 1/root x. கரெக்டாக அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். சீக்கன் t tan t இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் u இன்ட்டு 1/2 ரூட் எக்ஸ். ஓகே, ஸோ இம்பாசிபிள். டீயோட வேல்யூ என்ன, tan ரூட் எக்ஸ், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கேயும் tan ரூட் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூவோட வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் இது தான். புரியுதா, சிம்பிளாக. இந்த கொஷினை கூட நம்ம வந்து ஒரே ஃப்ளோலேயே போடலாம். சரியா, எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், சும்மா அப்படியே காதல் வாங்கிக்கோங்க. சீக்கண்ட் ஆஃப் tan ரூட் எக்ஸ் இருக்குது. ஸோ சீக்கண்ட்டை ஃபஸ்ட்டு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். சீக்கண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள். சீக்கண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா சீக்கண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் இன்ட்டு tan வரும். கரெக்டாக, சீக்கண்ட் இன்ட்டு tan ரூட் எக்ஸ் இன்ட்டு tan ரூட் எக்ஸ். சரியா, இங்கே பாருங்கள் வந்துச்சா, சீக்கண்ட் இன்ட்டு tan ரூட் எக்ஸ் இன்ட்டு tan ரூட் எக்ஸ். ஓகே, இந்த பாட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணணும், tan ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். tan டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பார்த்தோம். என்ன, tan டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் u வரும், ஐ மீன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வரும். இந்த இடத்துல என்ன பார்த்து, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக ஸோ என்ன வருது, எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ரூட் எக்ஸ் போட்டுக்கலாம். சரியா, திருப்பி என்ன பண்ணுறேன்னா ரூட் எக்ஸை திருப்பி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன், 1/2 ரூட் எக்ஸ்னு வரும். சிம்பிள். சரியா, ஒரே லைன்லேயே போட்டு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய கொஷினாக இருந்தால் ஒரே லைனில் போட்டுடலாம் நம்ம. சரியா, ஸோ இது வந்து ஒரு பார்ட். அடுத்து 5th கொஷின் பாருங்கள். ஸோ 5th கொஷின் என்னன்னா, சைன் ஆஃப் ax + b ஹோல் டிவைடட் பை காஸ் ஆஃப் cx + d. ஓகே, ஸோ இந்த கொஷின் பார்த்தாலே தெரியுது, இதுவும் ஒரு ஃபங்க்ஷன், இதுவும் ஒரு ஃபங்க்ஷன். u/v ஃபார்மேட்டில் இருக்குது. கரெக்டாக, u/v ஃபார்மேட். ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u/v என்னது, சிம்பிள். u/vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க என்ன வரும், ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணணும். இந்த இடத்துல யூஸ் பண்ண வேல்யூவை தவிர்த்து மீதி என்ன இருக்குது, u டேஷ் இன்ட்டு v. சரி, இந்த இடத்துல vயை யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ u டேஷ் பண்ணிவிட்டு v பண்ணணும், மைனஸ் v டேஷ் இன்ட்டு u. சரியா, அவ்வளோதான். சரி, இந்த ஃபார்மில் எழுதணும். ஸோ அப்போ என்னென்ன வேணும் நமக்கு, u தெரியும், u டேஷ் கண்டுபிடிக்கணும், v தெரியும், v டேஷ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் u and v தனித்தனியாக எழுதிக்கிறேன். u = sin of ax + b. சிமிலர்லி v = cos of cx + d. சரியா, இதை டேரெக்டாக போட ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ u டேஷ் வேணும். u டேஷ் வேணும் என்ன பண்ணும், சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ செயின் ரூல் என்ன பண்ணுது, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஃபஸ்ட்டு. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா காஸ், கரெக்டாக, காஸ் ஆஃப் ax + bன்னு போட்டுக்கலாம். பட் இந்த இடத்துல இதுவும் ஒரு உள்ள ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். ax-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா வெறும் a மட்டும் இருக்கும். x dx/dx கேன்சல் ஆகிடும். b-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ ஃபைனலி வாட் வில் கெட் இஸ் ஒன்லி a. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், a இன்ட்டு காஸ் ஆஃப் ax + b என்னது u டேஷ். அதே மாதிரி v டேஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் மைனஸ் சைன் எக்ஸ் வருது, அதாவது மைனஸ் சைன் cx + d. சரி, அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குது, cx + d. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா இன்ட்டு c. ஸோ மைனஸ் ஆஃப் sin cx + d இன்ட்டு c. ஸோ இது என்ன எழுதிக்கலாம், மைனஸ் c sin cx + d எழுதிக்கலாம். சரியா, இப்போ சிம்பிளாக எடுத்துகிட்டு போய் ஜஸ்ட் அந்த பெரிய ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா u டேஷ் v டேஷ் அதான் இருக்க வேல்யூலாம் கரஸ்பாண்டிங் வேல்யூஸை கொண்டு போய் நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க, முடிஞ்சு. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான். எல்லாமே u டேஷ் v டேஷ் எல்லாமே போட்டாச்சா, அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிரும் உங்களுக்கு. சரியா, அதுக்கப்புறம் வேறு எதுவும் சால்வ் பண்ண வேண்டிய வேலைலாம் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் ஒரு விஷயம். சரியா, நான்
இந்த கொஷின் பாருங்கள். see y equal to cos x cube sin square x power 5. சரியா, இது ரொம்ப நல்ல கொஷின். ஓகே, பொறுமையாக போடுவோம். சரியா, ரொம்ப நல்ல கொஷின் இது, பொறுமையாக போடுவோம். ரொம்ப லென்த்தாக வரும், நிறுத்தி நிதானமாக போடுவோம். சரியா, அவசரப்பட வேணாம். சரியா, நவ் see. ஸோ இதை பார்த்தாலே என்ன தெரியுது, எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். கரெக்டாக பெரிய ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ இது தனித்தனியாக செயின் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா யூவி ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடலாம். சரியா, ப்ராடக்ட் ரூலை அப்ளை பண்ணலாம். இதை ஒரு யூவாக எடுத்துக்கலாம், இதை வியாக எடுத்துக்கலாம். சரியா, ஸோ நான் என்ன பண்ணிட்டு u ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் க்யூபாக எடுத்துட்டேன். ஓகே, v ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 5 எடுத்துட்டேன். சரியா, யூவோட வேல்யூ இது, வியோட வேல்யூ இது. சரியா, ப்ராடக்ட் ரூல் என்ன சொல்லுது, u டேஷ் v ப்ளஸ் v டேஷ் u பண்ணணும். சரியா, அப்போ u டேஷ் தெரியணும், v டேஷ் தெரியணும். சரியா, u என்னதுங்க, காஸ் எக்ஸ் க்யூப். கரெக்டாக என்ன வேணும் இப்போ எனக்கு, u டேஷ் வேணும். சரியா, u டேஷ் வேணும், என்ன பண்ணணும், டிஃப்ரென்சியேஷன் அப்ளைங் செயின் ரூல். சரியா, இந்த இடத்துல செயின் ரூல் ஈஸியாக போட்டுடலாமா, டேரெக்டாக நான் இங்கே டீட்டெயிலாக போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் டேரெக்டாக சொல்கிறேன் பாருங்க எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு காஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். காஸை பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் க்யூப் வருமா, இன்டூ சைன் எக்ஸ் க்யூப், ஐ மீன் எக்ஸ் க்யூபை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் வரும். ஸோ ஃபைனலாக 3x ஸ்கொயர் சைன் எக்ஸ் க்யூபாக வரும். இங்கே பாருங்கள், மைனஸ் 3x ஸ்கொயர் சைன் எக்ஸ் க்யூப். சரியா, ஆக்சுவலாக என்ன பண்ணன்ட்டு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சரியா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு எக்ஸ் க்யூபை வந்து டீன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். சரியா, டி அசியூம் பண்ண காஸ் டி இன்டூ டிடி பை டிஎக்ஸ் பண்ணணும். சரியா, டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் டி இன்டூ டிடி பை டிஎக்ஸ் பண்ணணும். சரியா, டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் டி என்னது, மைனஸ் சைன் டி. சரியா, அப்புறம் என்ன இருக்குது, டிடி பை டிஎக்ஸ் பண்ணணும். டிடி பை, ஓகே இது ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சா, 1 minute. ஸோ என்ன வருது, dt by dx பண்ணணும். இந்த இடத்துல t வந்து எக்ஸ் க்யூப். சரியா, ஸோ எக்ஸ் க்யூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. கரெக்டாக, அப்போ 3 இன்டூ எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1 வில் பிகம் 3x ஸ்கொயர். ஓகே, ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும், மைனஸ் ஆஃப் 3x ஸ்கொயர் இன்டூ சைன் எக்ஸ் க்யூப். சரியா, ஸோ u கண்டுபிடிச்சாச்சு, u டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னது, நம்ம v கண்டுபிடிக்கணும், v டேஷ் கண்டுபிடிக்கணும். v ஈக்குவல் டு அசியூம் பண்ணியிருக்கோம், v ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 5. கரெக்டாக, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சரியா, ஏன்னா இப்போ இது எப்படி இருக்குது, சைன் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 5 இருக்குது. சரியா, ஸோ இதை என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ மாற்றி எழுதணும். எப்படி மாற்றி எழுதணும்னா சைன் எக்ஸ் பவர் 5 ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. கரெக்டாக, சைன் எக்ஸ் பவர் 5 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். சரியா, அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா dv by dx sin x power 5 ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கேன். சரியா, இப்போ இதை வந்து நம்ம ஸ்லோவாக மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா, டிவைட் பண்ணுவோம், சாரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட் t equal to sin x power 5. புரியுதா, என்ன பண்ணனா see here. ஸோ நம்ம அதை ஹோல் ஸ்கொயர்னு அசியூம் பண்ணிட்டோம்ல, ஹோல் ஸ்கொயர்னு அசியூம் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இந்த உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் நான் டீன்னு எடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும், இது டி ஸ்கொயராக மாறுமா, நல்லா பாருங்கள், டி ஸ்கொயராக மாறுமா. இப்போ உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நான் டீன்னு எடுத்துட்டாக்கா டி ஸ்கொயராக மாறுது. அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே, இல்லை டி ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பவர் 5. ஓகே, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், v dash equal to d by dx of t ஸ்கொயர் பண்ணுவோம். கரெக்டாக, இன்டூ டீன்னு ஒரு வேல்யூ அசியூம் பண்ணிங்க. ஸோ என்ன பண்ணுவோம், dt by dxும் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுறேன். d by dx of t ஸ்கொயர் will become 2t. ஓகே, ஸோ இந்த பார்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. இப்போ மீதி என்ன இருக்குது, dt by dx கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போதைக்கு இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ dt by dxை தனியாக கண்டுபிடிப்போம். dt by dx, t என்னது, d by dx of t என்ன அசியூம் பண்ணும், சைன் எக்ஸ் பவர் 5. கரெக்டு தானே. ஸோ dt by dxை நம்ம என்ன d by dx of t, t என்னது சைன் எக்ஸ் பவர் 5. ஓகே, இந்த இடத்துல அகெயின் நமக்கு ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் வந்துடுச்சு. கரெக்டாக, இதை டேரெக்டாக நம்மளால் போட முடியாது. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸ் பவர் 5ஐ நான் யூன்னு அசியூம் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ இது என்னாச்சு, d by dx of sin u. சரியா, d by dx of sin u என்ன எழுதிடலாம், d by dx of sin uவை cos uன்னு போடலாமா. பட் ஆனால் போட்டாக்கா நம்ம சைடில் என்ன பண்ணணும், du by dtயும் பண்ணணும். சரியா, நான் ஒரு ஸ்டெப்பை நான் இங்கே ஸ்கிப் பண்ணிட்டேன். என்னென்னா d by dx of sin u into du by dxன்னு வரும். கரெக்டாக, இந்த d by dx of sin uவை சால்வ் பண்ணால் cos u வரும். அதை அப்படியே நான் இங்கே போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, மீதி என்ன இருக்குது, du by dt வருது. சரியா, இந்த ஸ்டெப் புரியுதா, கொஞ்சம் ஸ்லோவாக கவனிங்க, புரியும். சரியா, ஒரே லைனில் போட்டுருவீங்க. இப்போ தான் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 எக்ஸசைஸ் போனதுக்கப்புறம் இது அவ்வளோ ஈஸியாக தெரியும். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக கவனிங்க, ஒன்றும் இல்லை. ஸோ
செகண்ட் செயின் அப்ளை பண்ணுறேன் நான். சரியா, செகண்ட் செயின் கண்டுபிடிச்சேன்னா dy by dx ஆஃப் sin x power 5 கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் இந்த இடத்துல x power 5 இருக்குது. ஸோ அதை நான் ஈஸியாக பண்ணுறதுக்காக இதை u நான் எடுத்துக்கிட்டேன். சின்ஸ் இதை நான் யூன்னு எடுத்தாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் du by dtயும் பண்ணி ஆகணும். சரியா, இப்போதைக்கு இந்த ஸ்டெப்பை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதாவது இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இதை திருப்பி என்ன பண்ணுறேன், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், du by dtயும் கண்டுபிடிக்கணும். ஓகே, du by dt என்னது, d by dt ஆஃப் u என்ன எடுத்தீங்க, u ஈக்குவல் டு x power 5. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஈஸியாக 5 into x power 4 மாறிடுது. சரி, இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ என்ன பண்ணுவோம், தேர்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் போடணும். அதாவது du by dt கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் போடணும். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் dt by dx இதை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடணும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் பெரிய ஆன்சராக கிடைக்கும். சரியா, நான் என்ன பண்ணிட்டேன்னா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு dt by dx தனியாக நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுருக்க சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு யூவோடதையும் அந்த யூவோட வேல்யூவெல்லாம் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். யூ என்னது, வி என்னது அசியூம் பண்ணோம்ல, யூ ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 அந்த மாதிரி அசியூம் பண்ண வேல்யூமெல்லாம் போட்டேன். சிம்பிளாக எடுத்துகிட்டு போய் கிடச்ச வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து dy by dxயில் போட்டிங்கன்னா ஃபைனலாக ஆன்சர் வந்து 10x power 4 sin x power 5 into cos x power 5ன்னு வரும். சரியா, அது நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா, சரி எதுக்கு கவனிச்சிருங்க. சரியா, இது வரைக்கும் புரிஞ்சா, டிஃப்ரென்சியேஷன் பார்ட் ஃபுல்லாக ஓவர். சரியா, இப்போ ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், பேக்வேர்ட்லேருந்து வரும். சரியா, நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல, சரி நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல, v வேணும். கரெக்டாக v டேஷ் வேணும். v டேஷ்னா என்னது, dv by dx வேணும் நமக்கு. கரெக்டாக dv by dx வேணும்னாக்கா நமக்கு இந்த வேல்யூ கொண்டு வரும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். கரெக்டாக dv by dx தான் இந்த ஈக்குவேஷன், dv by dx இதுதான் நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன். பட் இந்த இடத்துல நமக்கு அன்னோன் என்ன, dt by dx இப்போ தானே கண்டுபிடிச்சோம். dt by dx இங்கே இருக்குது. இதோட வேல்யூ என்னது, cos u into du by dt. சரியா, ஸோ என்ன பண்ணிட்டு 2t into cos u into du by dt. சரியா, அகெயின் du by dt யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். என்னது 5x power 4. ஸோ என்ன எழுதிக்கலாம், 2t into cos u into 5x power 4. புரியுதா, அதான் இங்கே பண்ணியிருக்கேன். see here 2t, சரியா, 2t into cos u into 5x power 4. ஓகே, ஸோ இப்போ t ஒன்று அசியூம் பண்ணும் sin x power 5, u என்ன அசியூம் பண்ணும் x power 5. அவ்வளோதான், சிம்பிள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். சரியா, சிம்பிளாக புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இதை பார்த்த உடனே இதை கூட நம்மளால் சால்வ் பண்ண முடியும். எப்படி, இது கொஞ்சம் இது ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டெப் எழுதணும். இந்த ஸ்டெப் எழுதுனதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். புரியுதா, இந்த ஸ்டெப் எழுதிட்டு யூ டேஷ் என்னது, இந்த இடத்துல யூ டேஷை பார்த்த உடனே சால்வ் பண்ணிடலாமா, காஸ் எக்ஸ் க்யூப். அப்போ காஸ் எக்ஸ் க்யூப்னா என்னது, மைனஸ் சைன் எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஆமாம் 3x ஸ்கொயர்னு வரும். மைனஸ் சைன் எக்ஸ் க்யூப் இன்ட்டு 3x ஸ்கொயர். சரியா, மல்டிப்ளைட் பை v என்னது, வியோட வேல்யூ. சரியா, அந்த மாதிரி போடலாம். சரி, இப்போதைக்கு இது வரைக்கும் புரிஞ்சா எப்படி சால்வ் பண்ணுவோன்ட்டு, புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். ஓகே, சிம்பிள் கொஷின் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்து பாருங்கள் இந்த கொஷின், 2 cot x ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இது ஆக்சுவலாக ரூட்டுன்னு போட்டாங்க. நான் இங்கே வந்து கொஷின் எழுதும்போது 1/2ன்னு எழுதிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இதை வந்து இதை டீன்னு எடுத்துக்கலாமா. கரெக்டாக, இது வந்து ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன். நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த காட் எக்ஸ் ஸ்கொயரை வந்து டீன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். லெட் டி ஈக்குவல் டு காட் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாக, ஸோ என்ன எழுதிக்கலாம், டி பவர் 1/2ன்னு எழுதிக்கலாமா, 2 into டி பவர் 1/2. சரியா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், dy by dx கண்டுபிடிக்கிறேன். ஓகே, dy by dx. அப்போ dy by dx ஈக்குவல் டு 2 into dt பவர் 1/2 டிவைடட் பை dx இன்ட்டு dt by dx போடணுமா, ஏன்னா டீன்றது ஒரு அசம்ஷன். சரி, அந்த இதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அகேன் நம்ம. ஓகே, ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸியாக 1/2 டி பவர் 1/2 என்ன இல்லை, 1/2 இன்ட்டு டி பவர் 1/2 மைனஸ் 1. ஸோ 1/2 டிவைடட் பை ரூட் ஆஃப் டீன்னு வரும். ஓகே, கரெக்டாக, பவரில் -1/2 இருந்துச்சுன்னா இந்த we can write it as root of t. ஸோ இந்த 2 இந்த 2 கேன்சல், ஃபைனலி we get 1/√t. சரியா, புரியுதா. ஸோ இந்த ஃபுல் ஸ்டெப்பு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இது எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. இந்த இடத்துல dt by dx மட்டும் வந்துட்டுருக்கு. ஓகே, இந்த dt by dx எப்படி சால்வ் பண்ணுவோம், இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. dt by dx எப்படி சால்வ் பண்ண போகிறோம்,
dt by dx equal to என்ன d by dx of t. t என்னது cot x square தான் நான் அசியூம் பண்ணோம் t. ஸோ இப்போ திருப்பி இது ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சா, என்ன பண்ணிட்டேன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நான் யூன்னு எடுத்துட்டேன். ஓகே, யூன்னு எடுத்ததுனால இப்போ என்ன ஆச்சு, இது டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் யூன்னு ஆகிடுச்சு. பட் ஆனால் நம்ம வந்து யூன்னு அசியூம் பண்ணால் அகெயின் டியூ பை டிஎக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் காட் யூ இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ். சரியா, டி பை டிஎக்ஸ் ஆஃப் காட் யூ நமக்கு தெரியும் என்னது மைனஸ் கோசிகன் ஸ்கொயர் யூ. கரெக்டாக அதை அப்படி இங்கே எழுதிக்கிறேன் நான். ஓகே, இப்போ திருப்பி டியூ பை டிஎக்ஸ் இருக்குது. டியூ பை டிஎக்ஸ்னால் என்னது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் டியூ பை டிஎக்ஸ். சரியா, அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும். சிம்பிள் தானே. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா 2x வரும். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், டியூ பை டிஎக்ஸை கொண்டு போய் இதில் போட்டோம்னா என்ன கிடைக்கும், டிடி பை டிஎக்ஸ் கிடைக்கும். இந்த டிடி பை டிஎக்ஸை கொண்டு போயிட்டு இதில் போட்டோம்னாக்கா டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும். சரியா, சிம்பிள், அவ்வளோதான். சரியா, ஸோ என்ன பண்ணிட்டேன், டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் யூ இன்ட்டு 2x வரும். ஸோ மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் யூன்னு போட்டுக்கலாம் நம்ம. சரியா, சிம்பிள் சப்ஸ்டியூஷன் தான். புரியுதா? அதுக்கப்புறம் டிஒய் பை டிஎக்ஸை கொண்டு போய் டிடி பை டிஎக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஃபைனலாக இது வரும். இந்த இடத்துல திருப்பி அகைன் டீயோட வேல்யூ அண்ட் யூவோட வேல்யூ போட்டிங்கன்னா ஒரு பெரிய ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பொறுமையாக தனித்தனியாக சால்வ் பண்ணணும். சரியா, சிம்பிளாக இருக்கா, புரியுதா? இது புரியலைனாக்கா அகைன் அண்ட் அகைன் பாருங்கள். இது ரொம்ப 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 பேசிக்கானது ஒன்று. சரியா, ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரியணும். இது தெரியாமல் நம்ம அடுத்த எக்ஸசைஸில் காலே வைக்க முடியாது. ஓகே, இப்போ 8th கொஷின் பார்ப்போம். 8th கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, y ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ரூட் எக்ஸ். y ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ரூட் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷின் நம்ம வந்து பார்த்த உடனே சால்வ் பண்ணலாம். சரியா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நான் இதை விட்டுறேன். சரியா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா காஸ் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், மைனஸ் சைன் ரூட் எக்ஸ்னு வரும். சரியா, பட் ரூட் எக்ஸும் ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அகைன் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா 1/2 ரூட் எக்ஸ்னு வரும். இப்போ தானே ரூட் எக்ஸோட டிஃப்ரென்சேஷன் பார்த்தோம். ஸோ எனக்கு ஞாபகம் இருந்தால் நான் டேரெக்டாக 1/2 ரூட் எக்ஸ்னு போட்டேன். ஸோ பார்த்த உடனே போட்டேன்னா மைனஸ் சைன் ஆஃப் ரூட் எக்ஸ் இன்ட்டு 1/2 ரூட் எக்ஸ். சரியா, சில அறிவாளிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவா மாதிரி இதை வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. கரெக்டாக, ஸோ அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன் இது ஒரு ஆங்கிள், இது வந்து ஒரு தனியாக ஒரு டேர்ம். ஓகே, இந்த டேர்ம் வந்து இந்த இடத்துல வரும். சரியா, ஸோ இதை இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன சொல்லுவேன், 1/2 ரூட் எக்ஸ் இன்ட்டு சைன் ரூட் எக்ஸ்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் பண்ண முடியாது. சரியா, ஸோ இதே லென்த்தி மெத்தட் பார்க்கணுன்னாக்கா என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு என்ன அசியூம் பண்ணணும், ரூட் எக்ஸை வந்து நான் டீன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், y ஈக்குவல் டு காஸ் டீன்னு மாதிரி தான் டிஒய் பை டிஎக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் பண்ணாக்கா டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் டி இன்ட்டு டிடி பை டிஎக்ஸ் பண்ணணும். சரியா, டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் டி என்னது மைனஸ் சைன் டி. அதுதான் நான் ஒரு ஸ்டெப்பை தள்ளி மைனஸ் சைன் டி டேரெக்டாக எடுத்துட்டேன். ஓகே, ஸோ மைனஸ் சைன் டி இன்ட்டு டிடி பை டிஎக்ஸ். டிடி பை டிஎக்ஸ்னு என்னது, differentiation of x power 1/2. differentiation of x power 1/2 is 1/2 root x. okay, so இந்த 1/2 root x கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபைனலாக இந்த இது கொண்டு போயிட்டு நம்ம ஃபைனலாக அதான் நமக்கு ஆன்சரே. கரெக்டாக, ஸோ dy by dx equal minus sin root x into 1/√x. புரியுதா? டிஃப்ரென்சியேஷன் சிம்பிளாக இருக்கா? அவ்வளோதான் டிஃப்ரென்சியேஷன். சரியா, கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தோம்னாக்கா நம்ம லென்த்து டாப்பிக்கில் டீப்பில் போகும்போது நமக்கு வந்து ப்ரெஷரே இருக்காது. சரியா, ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுமா, காம்போசிட் ஃபங்க்ஷன்லாம் நல்லா கிளியராக படிச்சிங்களா? காம்போசிட் ஃபங்க்ஷன், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் கிளியராக படித்தனால உங்களுக்கு அந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் ஒரு நேம் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஞாபகம் வருது, ஃபாகு, இதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ ஃபாக் எப்படி அப்ளை பண்ணணும் இதெல்லாமே ஞாபகம் வருது. ஏன், நம்ம டீட்டெயிலாக அங்கே படித்தனால உங்களுக்கு இங்கே ப்ரெஷர் கம்மியாக தெரியுது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இது விஷயம். ஸோ இதெல்லாத்தையும் டீப்பாக படிச்சுட்டே வந்தோம்னாக்கா இந்த சாப்டரோட டெப்த்தை கூட உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். சரியா, ஸோ இது வந்து 8th கொஷின். சரியா, எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். சரியா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மட்டும்தான் இல்லை, 12th மட்டும்தான் இல்லை, கால்குலஸ்ன்றது உங்களோட காலேஜ்லேயும் வரும். காலேஜில் ஃபஸ்ட் இயரில் திருப்பி கால்குலஸ் தான் ஃபுல்லாக பார்ப்பீங்க. எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் மேக்ஸ் அதான், பயாலஜி குரூப் போகாத இன்ஜினியரிங்கில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் இதுதான் இருக்கும், மேக்ஸ் தான் இருக்கும். சரியா, ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீட் கிளியர் பண்ணணுன்னால என்ன எல்லாம் வந்து கமாண்ட் இருக்கணும். ஆப்வியஸ்லி டிஃப்ரென்சியேஷன்லாம் கமாண்ட் தான், நீட் அண்ட் ஜெய் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியும். சரியா, now let's go for the next question. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், 9th கொஷின். f of x equal to modulus of x minus 1, prove that this is not differentiable at x equal to 1.
சரியா? நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். கரெக்டாக ஸ்டார்டிங்கே நான் எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு சொல்லப்போயே மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஒரு டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் கிடையாது. மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான், அதில் நான் தப்பே சொல்லலை. ஓகே, பட் இட் இஸ் நாட் அ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஏன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கர்வ் வச்சு நம்ம சொல்லிடலாம், இந்த கர்வில் நம்மளால் எங்கேயுமே டேஞ்சென்ட் வரைய முடியாது. கரெக்டாக? ஸோ சென்ஸ் நம்மளால் இந்த டேஞ்சென்ட் வரைய முடியாதனால இது வந்து ஒரு வேரியபிள் கிடையாது, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி. ஹென்ஸ் இதுக்கு வந்து நம்மளால் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? ஸோ அதோட ப்ரூஃப் இங்கே பார்ப்போம் நம்ம. ஓகே, கையே மறந்து போச்சு. ஓகே, சாரி. ஸோ ஃபஸ்ட்டு இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். கரெக்டாக? இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. சரியா? நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரியா? மாடுலஸ் ஆன் எக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்தாக்கா என்ன பண்ணுவோம், ஆரிஜினில் வச்சு இதை கட் பண்ணுவோம். கரெக்டாக? ஏன்னா 0ன்னு போட்டாக்கா 0ல் ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக மாறுது. சரியா? இந்த இடத்துல நமக்கு இப்படி கொடுத்தனால எந்த கேஸில் 0வாக மாறுது, 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் இது வந்து 0வாக மாறுது ஆரிஜினில். கரெக்டாக? ஹென்ஸ் நம்மளோட லிமிட்டிங் வேல்யூ வில் பிகம் 1. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். சரியா? ஃபார் x is greater than or equal to 0, modulus function is the same function. கரெக்டாக? For x is less than 0, modulus function will become negative. கரெக்டாக? ஸோ minus of x minus 1. சரியா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ஓகே, என்ன பண்ணிட்டேன், ஃபங்க்ஷனை ப்ராப்பராக கிளியராக டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன, we need to prove that it is not differentiable. கரெக்டாக? இதை டிஃப்ரென்ஷியபிள்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். சரியா? நம்ம நல்லா கிளியராக வந்து இதை இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்தோம். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் நாட் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா திஸ் இஸ் நாட் அ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் அட் 1ன்னு சொல்லிடலாம். கரெக்டாக? சிம்பிளாக லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்மில் என்னது, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சின்னு இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி. இதான் அந்த ஃபார்முலா. கரெக்டாக? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பார்ப்போம். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா என்ன சொன்னேன், 1 மைனஸில் பார்க்கணும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை நான் மாற்றி எழுதுறேன். எப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ். சரியா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சிக்கு பதிலாக 1 மைனஸ் போடுறேன். இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. புரியுதா? எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. புரியுதா? ஸோ இதான் அந்த ஃபார்முலா. இப்போ left hand derivative equal to limit of x tends to 1 minus f of x minus f of 1 divided by x minus 1. சரி, இப்போ என்ன பண்ணுறோம், இப்படியே நம்மளால் லிமிட் அப்ளை பண்ண முடியாதுல்ல. ஸோ என்ன பண்ண போகிறோம், லிமிட் h tends to 0 மாற்ற போகிறோம். h tends to 0 மாற்றினாக்கா எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1 மைனஸ் ஹெச்சாக மாற்றணும். ஏன்னா இந்த இடத்துல h என்னது, வேரியபிள் என்னது, 1. ஓகே, ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன். see here. ஸோ என்ன பண்ணிட்டு லிமிட் h tends to 0 f of x இருக்க இடத்துல என்ன பண்ணிடணும், x இருக்க இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் போடணும். ஓகே, 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை x இருக்க இடத்துல 1 மைனஸ் ஹெச் மைனஸ் 1. புரியுதா? x இருக்க இடத்துல 1 மைனஸ் ஹெச் மைனஸ் 1. ஓகே, x இருக்க இடத்துல 1 மைனஸ் ஹெச், இது ஒன்றும் சேஞ்ச் கிடையாது அப்படியே. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், இப்போ ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணணும். சரியா? 1 மைனஸ் ஹெச், 1 மைனஸ் ஹெச்னா என்ன, 1ஓட கம்மி ஆகிடுச்சு. 1ஓட கம்மினா ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன, 1ஓட கம்மி ஆகிடுச்சுன்னா ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன, மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். மைனஸ் ஆஃப், நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்கள், see here. ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. கரெக்டாக? அதான் அந்த ஃபங்க்ஷன். கரெக்டாக? ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணோம்ல. ஸோ 1 மைனஸ் ஹெச் இன்ட்டு மைனஸ் 1. புரியுதா? ஸோ இப்போ வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 1 ப்ளஸ் ஹெச் மைனஸ் 1, இந்த இடத்துல மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, கீழே ஒரு மைனஸ் ஹெச் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கேன்சல்லாம் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக நமக்கு வந்து see here, இந்த இது பாருங்கள், இந்த இது பாருங்கள், ஃபைனலாக நமக்கு h பை ஸோ ஃபைனலாக மைனஸ் h பை மைனஸ் ஹெச் வரும், விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் 1. சரியா? மைனஸ் ஆஃப் 1. ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, 0 இருக்குது, 0/0 இஸ் இன்ஃபினிட்டி, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அதுக்கு அவசியமே இல்லை, லிமிட் அப்ளை பண்ண அவசியமே இல்லையா. ஆல்ரெடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகுதுல்ல நமக்கு.
ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு அவசியமே வரல. ஸோ கான்ஸ்டன்ட் -1 வந்துடுச்சு. ஓகே, புரியுதா? இதோ இங்கே இருப்பாங்க -1 இருக்குது. கீழே கட்டாக இருந்தாக்கா இங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னு என்ன பண்ணணும்? லிமிட் ஆஃப் x டென்ஸ் டு 1 ப்ளஸ் எடுக்கணும். 1 ப்ளஸ்னு எடுக்கணும். f(x) மைனஸ் அதே ஃபார்முலா x மைனஸ் 1. சரியா? இப்போ h டென்ஸ் டு 0ன்னு எடுக்கணும். h டென்ஸ் டு 0ன்னா என்ன பண்ணணும்? x இருக்க இடத்துலலாம் 0 ப்ளஸ் hன்னு எடுக்கணும். ஐ மீன் இந்த இடத்துல 1 ப்ளஸ் hன்னு எடுக்கணும். கரெக்டாக? ஸோ f(1 + h) மைனஸ் f(1) டிவைடட் பை 1 + h மைனஸ் 1. சரியா? 1 + hனா 1ஓட பெரிய வேல்யூ. 1ஓட பெருசுக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். எடுத்து திருப்பி பாருங்கள் நோட்டு. சரியா? ஸோ அதை வந்து என்ன எழுதிக்கலாம்? மாடுலஸ் ஃபங்க்ஷனை பிரித்து எழுதிக்கிறேன் நான். 1 + h மைனஸ் 1 இந்த இடத்துல -0 ஆகிடும். f(1) இஸ் 0 நம்ம பார்த்தோம்ல ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறப்பே. ஸோ இந்த ஸ்டெப்பு ஒரு வாட்டி கிளியராக நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? நான் இதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல இல்லை, ஆக்சுவலாக சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. சரியா? சிம்பிள் நம்மளோட டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணால் ஃபைனலாக 1 வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், ஹென்ஸ் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள். ஓகே, சிம்பிளாக? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள், 10th கொஷின். ஸோ உங்களுக்கு நான் n நம்பர் ஆஃப் டைம் இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டேன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்னன்னாக்கா ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? நான் 2 கேஸ் சொல்கிறேன். -1 0 1 2 2.5. ஓகே, இது ஒரு கேஸ். -1 0 1 2ன்றது ஒரு கேஸ். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னன்னு கேட்டேன்னா என்ன சொல்லணும்னா 2ன்னு சொல்லணும். சரியா? ஏன்னா 2.5க்கு கம்மியாக இருக்க இன்டிஜர் இது. 2.5 ஒரு இன்டிஜரா? கிடையாதுல்ல. 2.5 இஸ் நாட் அன் இன்டிஜர். கரெக்டாக? ஸோ அப்போ இதோட கம்மியான இன்டிஜர் இது ஆப்வியஸ்லி 2 தான் 2.5ஓட கம்மியான இன்டிஜர். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எதுனா 2. ஓகே, அதுவே இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள் -1 0 1 2. இந்த ஃபங்க்ஷனில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எது? 2வே ஒரு இன்டிஜர் தான். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜரே வந்து இந்த கேஸில் 2. ஸோ இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஓகே, இருக்கிறதுலே அதிகமான இன்டிஜர், பெரிய இன்டிஜர் எதுவோ அதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். நவ் இப்போ ப்ரூவ் தட் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் பை திஸ் திங் ஃப்ரம் த லிமிட் 0 to 3. சரியா? 0லேருந்து 3 வரைக்கும். இதுக்கு எந்த யூஸும் இல்லை, சும்மா பார்த்துக்கோங்க. 0 to 3 இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் x = 1 and x = 2. சரியா? நான் வந்து x = 1 உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். x = 2 ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு நாளைக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் காமிங்க. சரியா? ஓகே, ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, நான் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரியும்ல கிளியராக. ஸோ இந்த இடத்துல நான் ஃபார்முலா ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக எழுதிடுறேன். சரியா? லிமிட் x டென்ஸ் டு 1 மைனஸ். சரியா? இந்த இடத்துல நமக்கு வேல்யூ என்னது? 1. கரெக்டாக? 1ன்றனால 1 மைனஸ் எடுக்கிறேன். f(x) இன்ட்டு f(1) டிவைடட் பை x மைனஸ் 1. ஓகே, x minus 1. Now see here, ஸோ என்ன பண்ணுறேன்? லிமிட் h டென்ஸ் டு 0. x இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? 1 மைனஸ் h போடணும். சரியா? ஸோ x இருக்க இடத்துல 1 மைனஸ் h போடுறேன். 1 மைனஸ் h போடுறேன். f(1) 1. சரியா? இந்த ஸ்டெப்பு தான் நிறைய பேருக்கு புரியாது, பொறுமையாக கவனிங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன்னா லிமிட் x டென்ஸ் டு 1 மைனஸ் வேணும். சரியா? 1 மைனஸ் f(x) இன்ட்டு 1 பை x மைனஸ் 1. நான் என்ன பண்ணுறேன்னா லிமிட் h டென்ஸ் டு 0 எடுக்கிறேன். லிமிட் h டென்ஸ் டு 0ன்னு எடுத்தாக்கா நம்ம என்ன பார்க்குறோம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்க்குறோம்ல. அப்போ வேரியபிளில் லெஃப்ட்டில் போகணும். வேரியபிள் லெஃப்ட்டில் போகணுன்னா மைனஸ் பண்ணணும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். வேரியபிள் என்ன? இந்த இடத்துல 1 மைனஸ் h எடுக்கிறேன். சரியா? எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1 மைனஸ் h போடணும். சரியா? ஸோ இப்போ f(x)ன்றது ஒரு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனில் 1 மைனஸ் h சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி f(1) வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளே 1 மைனஸ் h சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனில் 1 போட்டிருக்கேன். டிவைடட் பை கீழே இதையும் கேன்சல் பண்ணால் -hன்னு வருது. ஓகே, ஸோ hன்றது என்னது? வெரி ஸ்மால் குவான்டிட்டி, 0.0001. கரெக்டாக? 1ல் 0.0001 நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? 0.0009 சம்திங் வருமா? கரெக்டாக? சாரி, 0.999 சம்திங் வருமா? ஓகே, ஸோ இது வந்து இன்டிஜரா? கிடையாது. இது ஒரு இன்டிஜர் கிடையாது. கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னால் இது கம்மியாக இருக்க இன்டிஜர் என்ன? அப்போ
1 கரெக்டாக, அதுதான் இங்கே பண்ண போகிறோம் சரியா. ஸோ இதில் நம்ம வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜரை அப்ளை பண்ண போகிறோம் சரியா. அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ 1லேருந்து ஹெச்சை அப்ளை பண்ணிட்டோம்னா அப்போ 0.9 மாறிடுச்சு. அப்போ 0.9க்கு அடுத்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னது 0 சரியா. -1 -0 1 2. ஸோ 1லேருந்து 0.1 மைனஸ் பண்ணிட்டாக்கா இன் பிட்வீன் 0 to 1 ஆகிடுது. பட் ஆனால் இன்டிஜர் பார்க்கறதுனால கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வில் பி 0. ஸோ அப்போ இந்த ஃபுல் டேர்முக்கு என்ன ஆன்சரு 0 கரெக்டாக. 1 மைனஸ் ஹெச் பண்ணோம்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து 0. அதுவே இந்த கொஷனுக்கு பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 1 0 1 சரி. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்னது இங்கே 1 தான். ஏன்னா இது டெசிமலாக இருந்தால் தான் நம்ம வந்து வேல்யூ குறைப்போம். பட் இதுவே வந்து ஒரு இன்டிஜர் இருக்குன்னா டேரெக்டாக we can write it as 1 ஓகே. ஸோ 0 minus 1 கீழே வந்து என்ன இருக்குது மைனஸ் ஹெச் இருக்குது சரியா. ஸோ என்ன எழுதிக்கலாம், லிமிட் h tends to 0, 0 minus 1 is -1, minus cancel. ஸோ 1/hன்னு வருது சரியா. ஸோ லிமிட் இந்த இடத்துல லிமிட் h tends to 0 வரும் சரியா. 1/h சரியா. 1/hன்னா என்னது 1/0. 1/0 is infinity ஓகே. இன்ஃபினிட்டி ஓகே. உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தால் தெரியும், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி 0/0 இதெல்லாம் தான் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் கரெக்டாக. பட் இந்த இடத்துல நமக்கு வந்து அதை பற்றி பிரச்சனை இல்லை, நமக்கு ஜஸ்ட் இதுவும் அதுவும் நாட் ஈக்குவல் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம் சரியா. 1/h அண்ட் ஆப்வியஸ்லி லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து இன்ஃபினிட்டி ஆகிடுது ஓகே. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம கேர் பண்ணிக்குவோம்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பார்த்துருவோம், அதுக்கப்புறமா வந்து கம்பேர் பண்ணுவோம் ஓகே. ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன பண்ணணும் 0 1 ப்ளஸ் எடுக்கணும் கரெக்டாக. ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு லிமிட் x tends to 1 plus f of x minus f of 1 divided by x minus 1 கரெக்டாக. நான் இப்போ லிமிட் h tends to 0 போட்டால் என்னது f of 1 plus hன்னு எடுக்கணும். f of 1 plus h minus f of 1 divided by 1 plus h minus 1 சரியா. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும் 1 plus hஐ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனில் போடுறோம், அதே மாதிரி 1ஐயும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனில் போகிறோம், கீழே h இருக்குது சரியா. 1 plus 0.00001 போட்டோம்னா என்ன வரும் 1.0001 வருமா. ஸோ இதில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னது 1 தான் ஆப்வியஸ்லி கரெக்டாக. ஸோ என்ன பண்ணிட்டேன் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ வந்து 1 ஓகே. இந்த இடத்துல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் அகெயின் 1 சரியா. 1 minus 1 is 0, 0/h is obviously 0, 0/h is 0. ஸோ இந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணவே தேவையில்லை நம்ம, ஏன்னா இந்த இடத்துல அதுவே 0 ஆகிடுச்சு. ஸோ லிமிட்டே வந்து 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட், ஹென்ஸ் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். புரியுதா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் எக்ஸசைஸ் 5.2 or 3 2 தான் கரெக்டாக. 5.2 இவ்வளோ தான் சரியா. ஸோ புரியலன்னா வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள், ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான், இதெல்லாமே பேசிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு 2 யூனிட்லேருந்து உங்களால் எந்த கொஷினுமே போர்டு எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சரியா. பியூர் அண்ட் பியூர் இது பேசிக்ஸ் மட்டும்தான். போர்டில் வர கொஷின்ஸ்லாம் நல்ல லெவல் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் கிளியராக தெரிஞ்சால் தான் லெவல் கொஷின்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும் சரியா. ஸோ கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, நோட்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகே. நோட்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் சரியா. யூடியூப்பில் வீடியோஸை வந்து 1 ஹவரில் டிஃபரன்ஷியேஷன் லெசன் முடிக்கிறவனும் இருக்கான், 5 ஹவர் எடுத்து முடிக்கிறவனும் இருக்கான் சரியா. ஸோ வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்குன்ட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க சரியா. வீடியோவோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதே லென்த்துக்கு நீங்கள் உட்காந்து பாருங்கள், பொறுமையாக பார்த்து படித்தா தான் மண்டையில் ஏறும் சரியா. அவசரப்பட்டோம்னா ஒன்றுமே கிடைக்காது ஓகே. பப்ஜி கேம் என்ன, பப்ஜி கேமோட மெமரி என்ன 2 GB நியர்லி கரெக்டாக ஓகே. ஆனால் ஃப்ரீ ஃபால் கரெக்டாக அதோட இது என்ன 700 800 MB சரியா. எல்லாம் என்ன விரும்புகிறீங்க, பப்ஜி தானே விரும்புகிறீங்க. எதனால் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸும் சரியா. வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அதில் கான்செப்ட் நிறைய இருக்குது, கிளாரிட்டி நிறைய இருக்குது ஓகே. ஸோ பொறுமையாக உட்காந்து டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு பாருங்கள் ஓகே. இதை டைம் வேஸ்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லவே முடியாது கரெக்டாக. என்னது இதை உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான். ஸோ நல்லா படிங்க ஓகே. பாய்.